நம்ம பண்ண மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், தான் அல்லாவின் அடிமையாக இருப்பதை மசி எப்போதும் இழிவாக கருதியதில்லை. ஈசா நபி என்னைக்கும் நான் அல்லாவுடைய அடிமையாக போயிட்டேனே, இந்த அடிமை வாழ்க்கை நமக்கு தேவையா, இவன் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆட வேண்டியதாக இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதே கிடையாதுங்க. அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டால், அல்லாஹ் எனக்கு பெரிய பாக்கியம் நீ என்கிட்ட பேசுனது, என்னை பார்த்து அதான் ஒரு சஹாபி சொல்லுவார்ல, அல்லாஹ் வந்து உங்கள் பேரை சொல்லி அல்லாஹ் வந்து குரான் ஓத சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா போய் கேட்பாங்க. கேட்டோன்னு அவர் சொல்லுவார், என்ன சும்மா இந்த வீட்டில் போக சொன்னானா, இல்லை உன் பேரை சொல்லி சொன்னான், பேரை சொல்லிட்டானா அப்படியா, பேரை சொல்லிட்டானா அப்படின்னு அழுவார் அப்படி அழுவார். என் பேர் அல்லாவுடைய வாயில் வந்துருச்சா அப்படின்ட்டு. வானம் பூமியெல்லாம் ஏங்கிட்டு இருக்கும். சூரியன் வந்து அல்லாஹ் எத்தனை நாளாக பேசியிருக்க மாட்டான்னு தெரியாது, அது ஏங்கிட்டு இருக்கும். அதுதான் சொல்கிறான், மலையை பார்த்துட்டே மலை அப்படின்னா நொறுங்கிடும். அதான் அல்லாஹ் சொல்கிறான், என் மதிப்பு எவ்வளோ தெரியுமா, மலையை பார்த்து மலைன்னா நொறுங்கிடுங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான், மசி அடிமையாக இருப்பதை இழிவாக கருதியதில்லை. அவர் அல்லாஹ்வுடைய மகன்னு என்றைக்கும் நினச்சதில்லை, என்னுடைய அடிமைன்னு தான் நினச்சாரு. அதையும் அவர் அதையும் அவர் என்ன நினைக்கல, இப்படி இருக்கிறது அசிங்கம்னு நினைக்கல. இப்போ இன்னொருத்தனுக்கு அடிமையாக இருக்கிறது நாம் இன்றைக்கி அசிங்கமாக நினைக்கிறோம்ல, ஆனால் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறது பெருமை. இதில் எல்லாத்தோட ஒரு பெரிய பாக்கியம் எது தெரியுமா, நாம் வேணால் கிளைம் பண்ணிக்கலாம் அல்லாஹ்வுடைய அடிமைன்ட்டு, அவன் சொல்லணும் என் அடிமைன்ட்டு. அது சொல்லிட்டா ஜாக்பாட்டு, நீ அடிமைடா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டா அது போதும் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறது. நீ என்னுடைய அடிமைன்னு மறுமையில் ஒரு வார்த்தை வாங்கிறதுக்கு நபிமார்கள் தவிச்சிட்டு இருப்பாங்க. இந்த அடிமை ஸ்டேட்டஸு சாதாரண ஸ்டேட்டஸ் கிடையாது. அதுதான் கலிமால் என்ன இருக்குது, அஷ்ஹது அன்ன இலாஹா இல்லல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு, முஹம்மதன் முஹம்மது ஒரு அடிமை என்று நான் சாட்சி கூறுகிறேன். கலிமாலே புகழப்பட்டது என்ன, ரசூலுல்லாவுடைய அந்தஸ்து என்ன, நான் ஒரு அடிமை. யாருன்னு நினச்ச, அல்லாவோட அடிமைடா. அப்படி அதை பெருமையாக நினைக்கிறாங்க நபிமார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அடிமை அந்தஸ்தை தூக்கிட்டு போய் நீங்கள் மேலே நினைக்கிறீங்க. எனக்கு வேலை செய்கிறதுக்கு அப்படி லைன் கட்டி நின்றுட்டுருக்குறாங்க எல்லாருமே. நீங்கள் என்னடா நான்லாம் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்கணும். குரான் இறங்கினதே தப்பு. நம்மளெல்லாம் பார்த்து குரான் இறங்கினதே, குரான் தப்புனோன்னு உடனே இது ஒரு ப்ராபகண்டா ஆக்கிடுவாங்க. என்ன அதெல்லாம் ஆக்காதீங்க. நான் சொல்கிற மீனிங்கை புரிஞ்சுக்க. நம்மளையெல்லாம் மதித்து அல்லாஹ் பேசுனதே பெரிய விஷயம். இத்தனை வசனம் அல்லாஹ்வுடைய வாயிலேருந்து வந்ததே பெரிய விஷயம். இதில் வந்து நாம் நொட்டு வேற பேசிகிட்டு இருக்கிறோம். இது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை. நல்லா சொல்கிறான், இறையன்மை பெற்ற வானவர்களும் அதனை இழிவாக கருதுவதில்லை. இந்த மலக்குகள் இருக்காங்களே, அவங்களும் இதை கேவலமாக நினச்சதில்லை. எப்போ பாரு அல்லாஹ் நம்மளை வேலை வாங்க சந்தோஷப்படுவாங்க மலக்குகள். இன்றைக்கி எனக்கு டியூட்டி கொடுத்துட்டானா அல்லாஹ், செம்ம ஜாக்பாட் அவங்களுக்கு. அல்லாஹ் எனக்கு வேலை கொடுத்துட்டான். இந்த மலக்கு அரிசை சுமக்கிறாங்களா, அவங்களுக்கு பயங்கர பெருமை. யாரை சுமந்துட்டு இருக்கோம் தெரியுமா, அல்லாஹ் சுமந்துட்டு இருக்கோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமை, நான் யார் தெரியுமா, அல்லாஹ்ட்ட போய் ஸ்க்ரீனில் டைரெக்டாக பேசுகிறாங்க. அதுதான் ஒரு சில மலக்குகள் இருப்பாங்க, அல்லாஹ்ட்ட இருப்பாங்க. அவங்களுடைய அந்த தலை நிமிந்து பார்த்ததே கிடையாது. வருஷ கணக்காக நின்று கோடான கோடி வருஷமாக இருக்காங்க, இப்படி இறங்கி பார்த்தது கூட கிடையாது. இந்த பக்கம் அல்லாஹ் திரும்பி பார்த்தா அல்லாஹ் இருக்கான், நான் பார்க்க முடியாது, பார்க்க மாட்டேன். கண்ணிய குறைவு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் போனேன். அதாவது அவர் போவார் லாஸ்ட் எண்டில், அவர் ஒரு ஆள் மட்டும்தான் அலவுடு. சீஃப் செக்ரட்டரி இருப்பார்ல, சீனியர் செக்ரட்டரி, அவர் மட்டும்தான் அலவுடு. அவர் சொல்கிறாரு, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் 70,000 திரைகள் இருக்கும். எவ்வளோ, 70,000 ஸ்க்ரீன்ஸ் நடுவில் இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் அல்லாஹ் இருப்பான், இவர் பேசிட்டு வந்துடும். ஒரு ஸ்க்ரீனை நான் போனால் எரிஞ்சு பஸ்பம் ஆயிடுவேன். ஒரு ஸ்க்ரீனை நான் கிராஸ் பண்ணேன்னா, 70,000 ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன் நான் கிராஸ் பண்ணேன்னா அவனுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா. இன்றைக்கி வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. போட்டு உக்காந்து கேலக்ஸினா என்ன, மில்கி வேனா என்ன, பிளாக் ஹோல்னா என்ன, இதெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர் அரவிந்த் சாமி சொல்லுவார்ல, இப்போ கூட ஒரு இன்டர்வியூவில் பயங்கர பாப்புலர் ஆச்சு. நம்மெல்லாம் வந்து இந்த கடலில் மணல் இருக்குல்ல, அந்த மணலுடைய ஒரு துகள் தான் இந்த பூமி. மணலுடைய ஒரு கங்கர், ஒரு துகள் வந்து பூமி. அந்த பூமியில் நாம யார்,
அதில் இந்தியா, அதில் ஏசியா எது, அதில் இந்தியா எது, அதில் தமிழ்நாடு எது, அதில் ஈரோடு எது, ஈரோட்டில் இந்த பெரிய சேமூர் எது, அதில் ஒரு வீடு எது, அந்த வீட்டில் உட்காந்துட்டுருக்கிற ஒரே ஒரு டைல்ஸில் உட்காந்துட்டுருக்கிறேன் நான் யார்? நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு என்ன திமிர் இருக்கணும். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். யாரும் என்னை பார்த்து இது வரைக்கும் எவனும் திமிர் பண்ணதே கிடையாது. நபிமார்களும் திமிர் பண்ணது கிடையாது, மலக்குகளும் பண்ணது கிடையாது. எவர்கள் அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழ்வதை இழிவாக கருதி தற்பெருமையும் கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் விரைவில் அல்லாஹ் ஒன்று திரட்டி தன் முன் கொண்டு வருவான். இப்போ கட்டுப்படாத மனுஷன் இருக்கான்ல, என்ன திமிருன்னு அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு அடிபணிந்து வாழ்கிறத இழிவாக நினைக்கிறியா? என்ன இப்படி ஒரு கல்யாணம் பண்ண, என்ன கல்யாணம் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் சொன்னால் நாங்கள் ஊர் உலகத்தில் நாங்கள் என்னங்க பதில் சொல்ல முடியும்? என்னங்க பண்ண முடியும்? எங்களுக்கு சொசைட்டியில் எங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? எல்லாம் சொல்கிறான். டேய், யார் ஆர்டரா மீறுறீங்க? அது உங்களுக்கு இழிவாக தெரியுதா? ஏன் நான் சொல்கிற வேலை செய்கிறது உங்களுக்கு அசிங்கமாக தெரியுதா? அது உங்களுக்கு கேவலமாக தெரியுதா? இதனால் பெருமை அடிச்சுக்கிறீங்களா? எல்லோரும் அதை முதல்ல இந்த பூமி உருண்டை கையில் எடுத்தோடனே இந்த பந்தா பண்ண டிக்கெட்லாம் வாங்கப்பா, வெளியே வாங்கப்பா. தனக்கு தானே போஸ்டர் அடிச்சுக்கிட்டு வள்ளலே, சேவகரே, வாழும் தெய்வமே, அது இதுன்னு இவனுங்களே அடிச்சுக்குவானுங்க. அதுதான் எல்லாம் சொல்கிறான்.